அன்பானவர்களே, இன்றைய இந்த புதிய காலையிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை தியானிக்க வரவேற்கிறேன். நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். எசேக்கியேல் 36:11. பல நேரங்களில் நம்முடைய கடந்த காலத்தை நினைத்துப் பார்க்கும்போது முன்பு எல்லாம் நல்லா இருந்தது, இப்போது ஏன் இப்படி என்று நம் மனம் தளர்ந்து போகலாம். சில சமயங்களில் நாம் இழந்த ஆசீர்வாதங்கள், இழந்த சந்தோஷம், இழந்த சமாதானம், இழந்த நிலைமை, இவைகளை நினைத்து கவலைப்படுகிறோம். ஆனால் இன்று தேவன் நமக்குச் சொல்லுகிற ஒரு நம்பிக்கையின் வார்த்தை இதுதான்: நான் உங்களை ஸ்தாபிப்பேன், உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். அதாவது, நீங்கள் முன்பு இருந்த நிலையை மட்டும் திரும்பக் கொடுக்கவில்லை, அதைவிட சிறந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்குத் தரப்போகிறேன் என்று தேவன் வாக்குறுதி அளிக்கிறார். நீங்கள் இப்போது எந்த நிலைமையிலிருந்தாலும் பரவாயில்லை. உங்கள் வாழ்க்கை சிதைந்திருக்கலாம், உங்கள் வேலை நிலைமை பாதிக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் சமாதானமில்லாமல் இருக்கலாம், உங்கள் மனதில் பயமும் குழப்பமும் இருக்கலாம். ஆனால் தேவன் இன்று சொல்லுகிறார்: நான் உன்னை மீண்டும் கட்டுவேன், நான் உன்னை மீண்டும் நிலைநிறுத்துவேன், உன் வாழ்க்கையை முன்பை விட மகிமையாய் மாற்றுவேன். அன்பானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையை ரிஸ்டோர் செய்வது மட்டுமல்ல, அப்கிரேட் செய்கிறார். யோபின் வாழ்க்கையை நினைத்துப் பாருங்கள். அவர் இழந்த எல்லாவற்றையும் தேவன் திரும்பக் கொடுத்ததோடு அதற்கும் இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார். அதே தேவன் இன்று உங்கள் வாழ்க்கையிலும் செயல்படத் தயாராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று: நம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த காலையும் அவரிடம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? அன்பான பரலோகத் தந்தையே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் இழந்து போன எல்லா நல்லவற்றையும் நீர் மீண்டும் ஸ்தாபிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் அதிகமான நற்சீரை எங்கள் வாழ்க்கையில் உண்டாக்கும் தேவனே, இந்த நாளை உமது கைகளில் ஒப்புக் கொடுக்கிறோம். சிதைந்த இடங்களை நீர் கட்டும், உடைந்த மனதை நீர் சுகப்படுத்தும், தாழ்ந்த நிலையை உயர்த்தும். இன்றைய நாள் முழுவதும் உமது சமாதானமும் கிருபையும் எங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அன்பானவர்களே, இந்த தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், மேலும் இப்படி பல காலை தியானங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறவாதீர்கள்.